ஆண்டவர் எப்படிங்க ஒரே நேரத்தில் எப்பவுமே நீதியாகவும் இருக்க முடியும்? எப்படி அவர் எப்பவுமே இரக்கம் உள்ளவராக இருக்க முடியும்? இப்படி சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா கேட்டுட்டாமேன்னு சொல்லுங்க. நீங்க யாரும் பாவத்தின் நிமித்தம் நரகம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு முறை முழுசா கேட்காம பாதியில கேட்டு போயிடாதீங்க. அப்போ அக்கவுண்ட்ல பாவத்தை கழட்டுறதும் அவர் தான், அக்கவுண்ட்ல நீதியை வைக்கிறதும் அவர் தான். அதனால்தான் அவர் ஒரே நேரத்தில் அப்ப எப்படி நீதியாகவும் இருக்க முடியும், எப்படி இரக்கமுள்ளவரா இருக்க முடியும்னா, அவர் இப்படி சொல்றேன். இப்ப நீங்க இன்னொரு முறை எப்படிங்க அவர் ஒரே நேரத்தில் நீதியாகவும் இருக்க முடியும், ஒரே நேரத்தில் இரக்கமா இருக்க முடியும்? மீண்டும் சொல்றேன். நீங்க ஆமென் சொல்லலாம். நன்மையும் இரக்கமும் உங்களை ஆயுசு நாள் எல்லாம் தொடரும். அந்த விசுவாசம் உள்ளவங்க கையை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என் இரக்கம், ஆமென், goodness and mercy will follow you all the days of your life. சங்கீதம் 101 இப்படி சொல்றாரு, நான் உம்முடைய இரக்கத்தை குறித்தும் உம்முடைய நீதியை குறித்தும் நான் பாடுவேன். 101 சங்கீதத்தினுடைய 1ஆம் வசனம், I will sing of mercy and judgment. ரெண்டு வார்த்தை இணைத்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஒன்று ஜஸ்டிஸ், இன்னொன்று mercy. ஜஸ்டிஸ்னா என்னங்க? உங்களுக்கு நீங்க செஞ்ச குற்றத்திற்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை வழங்குவது, அல்லது what you deserve is justice. அதுதான் நீதி. இரக்கம் என்பது உங்களுக்கு உரிய தண்டனையை உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பது இரக்கம். இருக்கீங்களா உயிரோட? So justice give you what you deserve, mercy not give you what you deserve. உங்களுக்கு எது தகுதியோ அது உங்களுக்கு கொடுப்பது நீதி, எது தகுதியோ அது உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பது தேவ இரக்கம். அதனால இங்க நிறைய பேர் இன்னைக்கு உயிரோடு இருக்கீங்க. நல்லா ஆமென். அப்போ ஆண்டவர் எப்படிங்க ஒரே நேரத்தில் எப்பவுமே நீதியாகவும் இருக்க முடியும், எப்படி அவர் எப்பவுமே இரக்கம் உள்ளவராக இருக்க முடியும்? 32ஆம் சங்கீதத்தை மீண்டும் உங்களுக்கு காட்டுகிறேன். சங்கீதம் 32:2, blessed is the man, ஆமென், blessed is the man to whom God does not impute iniquity அப்படின்றார். அங்கே சொல்லப்பட்ட ஆங்கில வார்த்தை கவனிக்கணும். என்னுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, என்ன மாட்டாராம், அக்கவுண்ட்ல வைக்க மாட்டேன்றார். இங்கிலீஷ்ல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இம்பியூட். இம்பியூட் என்பது கணக்கு என்ற அக்கவுண்டிங் வார்த்தை. அப்ப ஆண்டவர் சொல்றார், யாருடைய கணக்குல நான் பாவத்தை வைக்கலையோ அவங்க பாக்கியவான்கள். அப்ப இம்பியூட். ரோமருக்கு எழுதும் போது 4ஆம் அதிகாரத்தினுடைய 3-4 வசனத்தை வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்துல, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு விளக்கெல்லாம் நேரம் இல்ல. யாருடைய பாவங்கள் கணக்கில் கர்த்தர் வைக்கலையோ அவங்க பாக்கியவான்கள். இப்ப இன்னொரு வசனத்தை நினைக்கிறேன், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இங்கிலீஷ்ல அக்கவுண்ட்ல சேர்க்கிறாராம். அப்போ அக்கவுண்ட்ல பாவத்தை கழட்டுறதும் அவர் தான், அக்கவுண்ட்ல நீதியை வைக்கிறதும் அவர் தான். அதனால்தான் அவர் ஒரே நேரத்தில் அப்ப எப்படி நீதியாகவும் இருக்க முடியும், எப்படி இரக்கமுள்ளவரா இருக்க முடியும்னா, அவர் இப்படி சொல்றேன், உங்க பாவத்தை உங்க கணக்குல வைக்காம கால்வரியில மரித்த இயேசுவின் கணக்குல வச்சுட்டு, கால்வரியில மரிச்ச இயேசுவின் கணக்குல இருக்கிற நீதி எடுத்து உங்க கணக்குல வைக்கும் போது அவர் நீதி உள்ளவரா இருக்கிறார், அவர் இரக்கம் உள்ளவரா இருக்கிறார். புரிஞ்சிருந்தா நீங்க ஆமேன்ல சொல்லியிருப்பீங்க. உங்களுக்கு வசனத்தை காட்டுகிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து கீழே வாசிக்கிறேன். இப்ப நீங்க சொல்லலாம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவன் நீதியாக அவன் கணக்கில் வைக்கப்பட்டது. அது ஆபிரகாமுக்கு பாஸ்டர், எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லலாம். நான் படிக்கிறேன், நீங்க உங்க மொழியில பார்க்கலாம், ஸ்கிரீன்ல தமிழ் இருக்கு. And therefore it was imputed to him for righteousness. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அடுத்த வசனம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, ஆவடியில் உட்கார்ந்து இருக்கிற மீட்கப்பட்ட எங்களுக்காகவும். நீங்க அது எகிரியிலே சொல்லியிருக்கணும்,
இன்னொரு முறை, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக, யார்? ஆபிரகாமுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க இன்னொரு முறை, எப்படிங்க அவர் ஒரே நேரத்தில் நீதியாகவும் இருக்க முடியும், ஒரே நேரத்தில் இரக்கமா இருக்க முடியும்? மீண்டும் சொல்றேன், தேவனுடைய கால்வரி இயேசுவினுடைய கணக்கில் இருக்கிற நீதி எடுத்து உங்க கணக்கில் வச்சுட்டு, உங்க கணக்கில் இருக்கிற பாவத்தை உங்க கணக்கில் வைக்காம அவர் கணக்கில் வச்சுட்டு, அவர் நீதி உள்ளவராகவும் இரக்கம் உள்ளவராகவும், இப்படி சொல்ல போற நீங்க ஆமீன் சொல்லலாம். நன்மையும் இரக்கமும் உங்களை ஆயுசு நாள் எல்லாம் தொடரும். அந்த விசுவாசம் உள்ளவங்க கையை உயர்த்தி ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இன்னொரு வசனத்தை படிப்போம், நமக்கு நேரம் இருக்கு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். I'm speaking about the goodness, number 1, number 2 mercy. 2 Corinthians 5:19 இப்படி வாசிக்கிறோம். To wit, that God was in Christ reconciling the world unto himself, not imputing, அதே வேர்ட் திரும்ப யூஸ் பண்ணார், not imputing their trespasses unto them. உங்கள் பாவத்தை உங்கள் கணக்கில் வைக்காமல் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் உங்களை அவரோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டே இருந்தார். எப்படி ஒப்புரவாக்கினாரா? உங்க கணக்கில் இருக்கிற பாவத்தை உங்க கணக்கில் வைக்காம இருக்கீங்க. நீங்க இதெல்லாம் கேட்டு ஒரு அலையிலெல்லாம் பெருசா சொல்லணுங்க. ஆண்டவர் நம்மை இரக்கம் உள்ளவராயிருக்கிறார், அதே நேரத்தில் நீதி உள்ளவராயிருக்கிறார். என் பாவத்துக்கு தேவையான எல்லா கணக்குகளையும் கர்த்தர் கால்வரியில் கொடுத்துட்டாரு. அது நிமித்தம் அவர் நீதியை என் கணக்கில் வைத்து என்னை நீதியோடும் நியாயத்தோடும் கர்த்தர் நடத்துகிறார். இப்படி சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா கேட்டுட்டாமேன்னு சொல்லுங்க. நீங்க யாரும் பாவத்தின் நிமித்தம் நரகம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு முறை, முழுசா கேட்காம பாதியில கேட்டு போயிடாதீங்க. நீங்க யாரும் பாவத்து நிமித்தம் நரகம் போக வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நீங்க நரகம் போக ஒரு வாய்ப்பு இருக்கு. எதுனா, அவரை விசுவாசியாமல் நீங்கள் நரகம் போக. எவ்வளவு கொடிய பாவியா இருந்தாலும் நீங்க கர்த்தர் பக்கம் வந்தா உங்க கணக்கில் இருக்கிற பாவத்தை அவர் நீதியால மாத்துவாரு. ஆனா அவரை விசுவாசியாம போயிட்டீனா வேற வழியே இல்ல. இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல ஒரு ஆமேன். அப்ப நம்ம பரலோகம் போறோன்ற நம்பிக்கை உள்ளவங்க எல்லாம் ஒரு சொல்ல மாட்டோம். உங்க எப்பவுமே நம்ம சொல்றோம் 120 தான் நீங்க மறிப்பீங்க. அப்ப கூட சிலருக்கு அந்த வாயை திறந்து ஒரு ஆமேன்னு சொல்றதுல அவ்வளோ கஷ்டம். இன்னும் 120 வரையும் இருப்போமே. அதுக்கு மேல வேணாங்க, நம்மளே போயிருவோங்க. நரகம் நீங்க போக மாட்டீங்க பாவத்தால, ஆனா அவிசுவாசத்தால நீங்க போக முடியும். ஏன்னா எந்த கொடிய பாவியும் கர்த்தர் பக்கம் திரும்பினா அவருடைய இரக்கம் உங்களை மன்னித்து, இரக்கத்தால் மட்டுமல்ல இரக்கமும் நீதியும் உள்ளவர்களாய் உன் கணக்கில் பாவத்தை வைக்காமல் அழகு பார்த்து உன்னை பரலோகம் சேர்க்கிற நித்திய ஜீவனை தருகிறவர் என் தேவன். ஆமென். புலம்பல் 3:22 உங்களுக்கு தெரியும். நான் அதை ESV டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல வாசிக்கிறேன். The steadfast love of the Lord never ceases. சொல்றார், ஆண்டவருடைய மாறாத இரக்கம் ஒரு நாளும் குறைந்து போவதில்லையாம். நீங்க நல்லா சிலதெல்லாம் கேட்கணும். அவருடைய மாறாத அன்பு, அவருடைய மாறாத இரக்கம் ஒரு நாளும் குறையாதாம். அப்படின்னா என்னங்க? டெய்லி கொடுக்கிறாராம் இரக்கத்தை. அதனால தான் நீங்க நிறைய பேர் இன்னும் இருக்கீங்க. அப்படி சொன்னா கூட உங்களுக்கு அதுக்கு சொல்றாரு, அவருடைய இரக்கம் காலைதோறும் புதிதா இருக்கு. நான் எப்படி சொன்னா புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். 45 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இரக்கம் தேவைப்பட்டது, இன்னைக்கும் அந்த இரக்கம் எனக்கு தேவைப்படுகிறது. நல்ல வேளை பைபிள் சொல்லுது அவருடைய இரக்கம் ஆமென் ஒரு நாளும் குறையாமல் தந்துட்டே இருக்கிறாராம். நீங்கெல்லாம் அந்த உட்கார்ந்து என்ன பார்க்கிற அந்த பார்வை ரொம்ப நல்லவங்க மாதிரி. இரக்கம் அவ்வளவு விலையேற பெற்றது. ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆமென். இயேசு கால்வரிக்கு போனதனால், இயேசு நான் பட வேண்டிய தண்டனை அவர் பட்டதனால் அவர் எனக்கு இரக்கத்தை தந்து என்னை விடுவித்து தம்முடைய பிள்ளையாக என்னை மாற்றி, மரணம் என்று ஒன்று என்னை பிரிக்கிற நாள் வரும்போது ஆமென் எனக்கு எந்த சடங்கும் தேவையில்லை. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய். ஒரே வேர்ட்ல சொல்லிடுறேன், என்ன தப்பா எடுத்துருக்காதீங்க. அடுத்த வாரம் வாங்க தயவு செய்து. எந்த சடங்கும் தேவையில்லை. நான் இங்க கண்ணை மூடுற அந்த நிமிஷமே என் ஆவி பரலோகத்தில் absent from the body is present with the Lord. சரீரம் இந்த பூமியில் மண்ணுக்கு மண்ணும் சாம்பலுக்கு சாம்பலுமாய்
ஆமென். தாய் பூமியோடு போய் சேர்ந்து விடுகிறது மண்ணில. அது எக்காலம் தொனிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆனால் என் ஆவி என்றென்றைக்குமாய் கர்த்தரோடு கூட வாழ்ந்திருந்து ஏற்ற காலம் வந்து எக்காலம் தொனிக்கும் போது மீண்டும் இந்த சரீரம் மறுரூபம் அடைந்து நான் உயிர் தழுவேன் என்ற நம்பிக்கை உள்ள உங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா.